நீங்கள் வந்து டேட்டா சேவரில் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அது பிக்சர் குவாலிட்டியை கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ வந்து கிளாரிட்டியாக தெரியும். த மோஸ்ட் காமன் ஸ்கில் யூ நீட் டு இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப். நீ இதை கற்றுக்கொண்டால் வெற்றி உனக்கு அப்படின்னா ரொம்ப முக்கியமான ஸ்கில்லுங்க இதெல்லாம். பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஸ்கில், எலக்ட்ரிக்கல் சேஃப்டி, கம்யூனிகேஷன் ஸ்கில், டாக்குமெண்டேஷன் ஸ்கில், மேன் பவர் மேனேஜ்மெண்ட் ஸ்கில். இது டெக்னிக்கல் ஸ்கில், எலக்ட்ரிக்கல் சேஃப்டி தான் வந்து எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்ட தவிர மூணு ஸ்கில் வந்து எல்லா ஃபீல்டுக்கும் காமனான ஸ்கில்லு. இது வந்து கண்டிப்பாக எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். இது நான் ஹிண்ட் மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த வீடியோவில் பாருங்கள். எல்லா டீட்டெயிலாக விஷயங்கள் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹாய் வணக்கம், வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோங்க. சரிங்களா? இது வந்து எல்லா ஃபீல்டுக்கும் பொருந்தும். இந்த கான்செப்ட் எடுக்கிறதுக்கு வந்து எல்லா ஃபீல்டில் பொருந்தும். எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு இருக்கும். கொஞ்சம் ஒரு 5 டாபிக் எடுக்க போகிறேன். 5 டாபிக் 2 டாபிக் தான் அது அவங்களுக்கு சூட்டப்படும். மற்ற 3 டாபிக் வந்து எல்லாம் காமனுங்க. சரிங்களா? இது வந்து ஒரு முக்கியமான ஸ்கில்ஸ். எந்த ஸ்கில்ஸ் உங்களை நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, என்ன ஸ்கில்ஸ் எல்லாம் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு நல்ல அடுத்தது ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? முக்கியமான ஸ்கில் வந்து சொல்கிறேன். சும்மா படித்து பார்த்து வேறு புக்ஸை பற்றி சொல்லவே இல்லைங்க. நம்ம ஜென்ரலாக நம்ம பர்சனல் லைஃப்பில் நாங்கள் ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயத்தை தான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம எலக்ட்ரிக்கல் அதிகமாக வந்து இந்த வீடியோ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக நிறைய வீடியோ போட்டிருக்கோம். எல்லாம் போய் பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது என்னென்னா, நான் என்ன அப்படி புதுசாக சொல்லியிருக்கேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம நிறைய பேர் எனக்கு கமெண்ட் பண்ணதுனால நான் சொல்கிறேன். சரிங்களா? நான் வந்து எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் எலக்ட்ரிக்கல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அப்படி சொல்லலை. எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் என்னென்ன ஃபீல்டு இருக்குதுன்னு சொல்கிறேன். என்னென்ன வேலைகள் இருக்குது, அந்த என்னென்ன வேலைகள் என்னென்ன செய்கிறாங்கன்னு சொல்லியிருக்கேன். சரிங்களா? இது எப்படி ஒர்க் ஆகுது, அது எப்படி ஒர்க் ஆகுது நான் வந்து அவ்வளோ சொல்ல 2-3 டாபிக் தான் அதை எடுத்திருக்கேன். ஆனால் முக்கால்வாசி டாபிக் பார்த்தீங்கன்னாலே இந்த ஃபீல்டில் எப்படி நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகிறது, எப்படி வந்து இந்த ஃபீல்டு உங்கள் ஸ்கில்ஸ் இந்த ஃபீல்டு என்னென்ன ஃபீல்டு ஒர்க் பண்ணுறாங்க, அது உங்களுக்கு செட் ஆகுமா, அது உங்களுக்கு வருமா எப்படி சொல்கிறதுனா, சில ஃபீல்டெலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில பேருக்கு அந்த செட் ஆகுது. அதாவது ஏதோ அவங்களே படிச்சிருப்பாங்க, யாரோ சொல்லி ஒரு விஷயத்துக்கு படிச்சிருப்பாங்க, அப்புறம் அந்த ஃபீல்டு வேலை செய்யும்போது தெரியும் அவனுக்கு அந்த ஃபீல்டு அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அவன் பார்த்தா அப்போ கொஞ்சம் கழிச்சு அவங்க ரியலைஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு வேற ஒரு ஃபீல்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குன்ட்டு. சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் முன்கிட்டே நீங்கள் படிக்கும்போதே இந்த வேலை ஓரளவுக்கு நீங்கள் பார்த்து ஆர்கனைஸ் பண்ணிட்டு ஒரு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஈஸியாக அது அந்த 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 வே வந்து நீங்கள் சூஸ் பண்ணி போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்கள் கெரியர் டெவலப் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அது மாதிரி தான் இந்த வீடியோவை நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம். சேனல்லே வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். நிறைய வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நிறைய பேர் நல்லா ரெஸ்பான்ஸ் இருக்குது. நான் வந்து சும்மா சொல்லக்கூடாது. நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் இருக்குது. நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, நல்லா கேட்குறீங்க, நிறைய இதில் டீட்டெயில்ஸ்லாம் கேட்குறீங்க. சில பேர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பர்சன்லாம் வந்து ஒத்துக்கிறாங்க. நம்ம நீ சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு சொல்கிறாங்க. நான் வந்து சும்மா சொல்லலைங்க. நீங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணுங்க, எல்லா வீடியோ பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே புரியும். சரிங்களா? சரி, இப்போ வந்து முக்கியமான வீடியோ பார்க்க போகிறேன். டாபிக் சொன்னால ஒரு காமன் ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், அது பண்ணி ஆகணும், அது வந்து எல்லா ஃபீல்டுக்கு போகணும்னு சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு நம்ம எலக்ட்ரிக் எடுக்கிறதுனால டெக்னிக்கல் ஸ்கில். சரிங்களா? டெக்னிக்கல் ஸ்கில் வந்து நம்ம கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஏன் டெக்னிக்கல் ஸ்கில் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டில் வந்து நம்ம வந்து அது வந்து எல்லாருக்குமே பொருந்துங்க. அதாவது பார்த்தீங்கன்னா ஏன் டெக்னிக்கல்னு சொல்லியிருக்கேன், எலக்ட்ரிக் ஸ்கில் நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர், சரிங்களா, டிஜி, யூபிஎஸ், சில்லர், வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டு, சரிங்களா, இந்த மாதிரி எல்லா வித எக்யூப்மெண்ட்டும் அதில் அடங்கிடும். சரிங்களா? இது எல்லாமே வந்து எப்படி ஒர்க் ஆகுது, என்ன ஃபங்க்ஷன் நடக்குது, இன்கேஸ் எதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா அது எப்படி ஃபேஸ் பண்ணுறது, அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது, எல்லாமே நீ வந்து இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் பற்றி நீ டீட்டெயிலாக ஓரளவுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அது என்னென்ன பிரச்சனை பண்ணணும், அது இன்கேஸ் அந்த பிரச்சனை ஏற்படாமல் என்னென்ன நம்ம ப்ரிவென்ட் ரெடி பண்ண முடியும் சொல்லிட்டு நீங்கள் முன்னாடி அதை பற்றி பேசிக்காக தெரிஞ்சுதான் மட்டும்தான் செய்ய முடியும். இல்லைனா செய்ய முடியாது. இல்லை உங்களுக்கு பிரச்சனை ஆகிடும். எல்லாமே பெரிய ஹை லெவலில் காஸ்டிங். ஜென்ரேட்டர் எப்படி ஒர்க் ஆகுது, டிசி ஜென்ரேட்டர் எப்படி ஒர்க் ஆகுது மாதிரி தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் அது நீங்கள் அது வந்து ப்ராப்ளம் ஆகாமல் நீங்கள் அது கரெக்டாக பண்ண முடியும். சரிங்களா? அதுமாதிரி யூபிஎஸ்சி சில்லர் இந்த மாதிரி டெக்னிக்கலாக ஒர்க் பண்ணுற மாதிரி தெரிஞ்சுக்கணும். ரெண்டாவது இன்னொன்று விஷயம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், டெக்னிக்கல் ஒன்று சொல்லும்போது இப்போ என்ன சொல்கிறது, ஒரு வீடு இருக்குன்னு வச்சுங்களேன், வீட்டில் ஒரு ஹால் இருக்குன்னு வச்சுங்களேன். எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரிய சொல்கிறேன். ஒரு ஹால் இருக்குது. இந்த ஹாலில் பார்த்தீங்கன்னா டியூப்லைட் மாட்டுறாங்க. சரிங்களா? ஒரு 10 டியூப்லைட் மாற்றுறாங்க. சரிங்களா? 10 டியூப்லைட் லைனாக மாட்டுறாங்க. இந்த 10 டியூப்லைட் வந்து மாட்டும்போது பார்த்தீங்கன்னா பேசிக் நம்ம ஒரு டியூப்லைட் வந்து 40 வாட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். வச்சுங்களா? இந்த மாதிரி 10 டியூப்லைட் மாட்டுறோம். 10 டியூப்லைட் இன்ட்டு 40 × 10 போட்டு அந்த வாட்ஸ் எவ்வளோ வாட்ஸ் டோட்டல் வாட்ஸ் அதை எடுத்து
அதை வந்து நீங்கள் வந்து சிங்கிள் ஃபேஸ் 2 டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு ஆம்ஸ் கிடச்சிரும் சரிங்களா. அந்த ஆம்ஸை வச்சு ஒரு டியூபிள் இவ்வளோ ஆம்ஸாக எடுக்க சொல்லி அதுவும் 10 டியூபிள் கால்குலேட் பண்ணி அந்த 10 ஆம்ஸ் கொண்டு வந்து அந்த ஆம்ஸை வச்சு என்ன ஸ்கொயர் கேபிள் போட்டால் அந்த கேபிள் லைட் வந்து நல்லாயிருக்கும் அப்படி சொல்லி பார்க்கணும். அப்போ அந்த ஸ்கொயர் இப்போ ஒரு 2.5 ஸ்கொயர் கேபிள் அப்படி நீங்கள் போடுறீங்கன்னா அது எத்தனை லைட் கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி 2.5 கேபிள் பார்த்தீங்கன்னா 10 ஆம்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் யூஸ் பண்ணலாம் சரிங்களா. 2.5 அப்படி 10 ஆம்ஸ் சொல்லும்போது அப்போ இந்த லைட் வந்து அட்லீஸ்ட் ஒரு ஆம்ஸ் அப்படின்னு போகுது இல்லை 0.1 சம்திங் 1.5 நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது அட்லீஸ்ட் ஒரு 5 லைட் அது பிடிச்சி கொடுத்துடலாம் சரிங்களா. அடுத்து ஒரு 5 லைட் இருக்கும்போது அது 2.5 ஸ்கொயர் அடுத்த ஒரு சிங்கிள் ஃபேஸ் லைனில் எடுத்துகிட்டு வந்து போட்டு கொடுத்துடலாம். அப்போ வந்து என்னாவும் இந்த வாட்ஸுக்கு இந்த கேபிளாக யூஸ் பண்ணணும் சரிங்களா. இந்த கேபிளுக்கு என்ன பிரேக்கர் யூஸ் பண்ணணும், என்ன ஆம் சுவிட்ச் போடணும் அப்படின்னு பார்க்கணும். இப்போ வந்து இப்போ இந்த 40 வாட்ஸ் சொன்னேன், இது 5 இது ஒரு சர்க்கியூட் 1 சர்க்கியூட் 2 சரிங்களா. இதில் ஒரு 5 லைட்டு இது ஒரு 5 லைட் பிடிச்சி கொடுத்துரும். 2.5 ஸ்கொயர் கேபிள் போட்டுரும். இந்த 5 லைட்டு கொடுத்துட்றோம். இப்போ இங்கே என்ன 10 ஆம்ஸ் பிரேக்கர் எம்சிபி பிரேக்கர் வச்சிடும், இங்கே 10 ஆம்ஸ் எம்சிபி பிரேக்கர் வச்சிடும். அப்படி வைக்கும்போது சேஃப்டியாக இருக்கும் சரிங்களா. இப்போ இதுதான் டெக்னிக்கல் ஸ்கில். இந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு டீட்டெயிலாக கால்குலேஷன்லாம் போட்டேன்னா அது வீடியோ கொஞ்சம் பெருசாக போயிடும். வேணால் தனியாக நான் வந்து வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களுக்கு எப்படி இந்த ஹவுஸ் ஒயரிங் மாதிரி போட்டு எவ்வளோ வாட்ஸ் கால்குலேட் பண்ணி எப்படி ஸ்கொயரிங் போடுறது டீட்டெயிலாக சொல்லித்தரேன் சரிங்களா. இது வந்து பேசிக்காக டெக்னிக்கல் ஸ்கில்லை பற்றி பேசுறதுனால சின்ன டாபிக் மாதிரி எடுத்து சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி வந்து இந்த டெக்னிக்காக தெரிஞ்சுக்கணும். இது ரொம்ப கஷ்டம், ரொம்ப ஈஸியாக குழப்பிக்காதீங்க. மேக்ஸ்லாம் போட்டு மைண்டை டிஸ்டர்ப் பண்ணிக்காதீங்க, ரொம்ப குழப்பி விட்டுடும். சிம்பிளாக நார்மலாக எடுத்துக்கோங்க. எவ்வளோ வாட்ஸ் ஒரு லைட், எவ்வளோ வாட்ஸ் ஃபேன், எவ்வளோ வாட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஆஃபீஸ் ஆல்ரெடி அதிலே மென்ஷன் பண்ணியிருக்கோம். இத்தனை வாட்ஸுக்கு இன்ட்டு எத்தனை லைட்டு போடுறீங்க அது போடுங்க, அதுவே கரெக்டாக வாட்ஸ் கிடச்சிடும். அந்த வாட்ஸில் என்ன வோல்டேஜ் சிங்கிள் ஃபேஸாக 3 ஃபேஸாக அந்த மாதிரி அதுக்கு பார்த்து √3 ஃபேஸ்னால் √3 வரும். சிங்கிள் ஃபேஸாக நார்மல் அது ஃபார்முலா போட்டு டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு தோராயமாக ஒரு ஆன்சர் கிடச்சிடும். அந்த ஆன்சரை வச்சு நீங்கள் இதை போட்டுடுங்க. அந்த ஆம்ஸ் கிடைக்கும் பார்த்தீங்களா, அந்த ஆம்ஸை வச்சு டோட்டல் ஆம்ஸை வச்சு கிளாம் மீட்டரை போட்டு அந்த ஆம்ஸ் செக் பண்ணுங்கள். நான் கரெக்டாக டேலி ஆகும். நான் ஆல்ரெடி பண்ணி பார்த்துருக்கேன். பண்ணி பார்த்தோன்னா இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக உங்கள்கிட்ட சொல்கிறேன், இல்லை சொல்ல மாட்டேன் சரிங்களா. நான் பண்ணி பார்த்துருக்கேன், அதில் கரெக்டாக எனக்கு வந்து டேலி ஆயிருக்கு. அதேமாதிரி நான் சொல்கிறேன். இந்த மாதிரி டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. போக நீங்கள் நான் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பற்றி ஆல்ரெடி நான் எப்படி ஒர்க் ஆகுது ஒரு சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இன்கேஸ் அந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பற்றி ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். யூபிஎஸ்சி பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நல்லா டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அதை பாருங்கள், எப்படி ஒர்க் ஆகுது, என்னென்ன மெயின்டைன் பண்ணணும், என்னென்ன மெயின்டைன் பண்ணக்கூடாது, என்ன தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். நீங்கள் அதை பாருங்கள். எல்லாமே லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. டெக்னிக்கல் முடிஞ்சு அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் சேஃப்டி சரிங்களா. எலக்ட்ரிக்கல் சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியமான சேஃப்டி. ஏன் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, அது உங்களுக்கு சம்மந்தப்பட்டது இல்லை, உங்களை சார்ந்தவங்க, உங்களை கூட ஒர்க் பண்ணுற கோவர்க்கர்ஸை பற்றி அவங்க உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் கூட அது சரிங்களா. அதனால் வந்து அந்த வேலையை நீங்கள் கொடுக்கறதுக்கு முன்னாடி அது சேஃப்டியாக இருக்குமா, கரெக்டாக ஒர்க் பண்ண இதுவாக இருக்குமா. சேஃப்டியை பற்றி நான் ஆல்ரெடி அதே மாதிரி ஒரு வீடியோ கிளியராக போட்டிருக்கேங்க, எப்படி டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். அந்த வீடியோ இருக்குது, அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என் வீடியோஸ்லாம் கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், கொஞ்சம் தயவுசெய்து கொஞ்சம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. அதுதான் ரொம்ப முக்கியமாக சொல்லணும். ஏன்னா பொறுமையாக சொல்லியிருப்பேன், கிளியராக உங்களுக்கு புரியும், அதெல்லாம் சொல்லியிருப்பேன். எலக்ட்ரிக்கல் சேஃப்டி ஜென்ரலாக அவங்க சொல்கிறதா இருந்தால் கண்டிப்பாக வந்து ஒரு ஷூ போட்டுருக்கணும் சரிங்களா. ஷூ போட்டிருக்கணும். மேட்டு கீழே இருக்கணும், இன்சுலேட்டர் மேட் இருக்கணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுற டூல்ஸ் சேஃப்டி எல்லாம் ஃபுல்லாக இன்சுலேட்டடாக இருக்கும், முக்கியமானது சரிங்களா. ஹை டென்ஷனில் ஒர்க் பண்ணுறவங்க, கொஞ்சம் எஸ்டி சைடில் ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை ஏசி பிரேக்கில் ஒர்க் பண்ணுறாங்க, பாரில் ஒர்க் பண்ணுறாங்க, சப்பனில் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு அந்த மாதிரி வரும்போது க்ளவுஸ் கண்டிப்பாக போட்டுருக்கணும் சரிங்களா. இதை பற்றி நான் தனியாக வீடியோ சொல்கிறேன், எப்படி வந்து நம்ம ஒரு சேஃப்டியாக இருக்குன்னு பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். இந்த நான் போட்ட எலக்ட்ரிக் சேஃப்டி வந்து லாக் அண்ட் டாக் அவுட், எப்படி வந்து ஒரு விஷயத்தை ஒரு பேனல் எப்படி ஆஃப் பண்ணணும், எப்படி ஆன் பண்ணணும் அப்படின்னு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். நீங்கள் எல்லாமே பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா கிடைக்கும் சரிங்களா. எலக்ட்ரிக் சேஃப்டி வந்து இன்னொரு ஐடியா உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். நீங்கள் அதை பாருங்கள், ரொம்ப கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் சரிங்களா. அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில் சரிங்களா. கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படின்னு சொல்லும்போது இது என்ன இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் இங்கிலீஷ் தானே ஈஸி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது முக்கியமான விஷயம், நம்ம டெக்னிக் சம்மந்தப்பட்டு சொல்லும்போது முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து ஃபார்மல் இன்ஃபார்மல் இருக்குது. நம்ம வந்து ஃபார்மலாக ஒரு மெயில் எப்படி அனுப்பணும் அப்படின்ட்டு சில ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் எல்லோரும் ஃபாலோ பண்ணுறாங்க. அதில் நீங்கள் போக கற்றுக்கிறது நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஒரு விஷயத்தை எப்படி நம்ம சொல்லணும், அதாவது
ஒரு விஷயத்தை நீங்கள் அவங்ககிட்ட சொல்கிறீங்க, ஆனால் அதை அவங்ககிட்ட சொல்லலை. அந்த மாதிரி, அதாவது உங்களுக்கு எக்ஸாம்பிள் எப்படி சொல்கிறது, இப்போ வந்து ஒரு லைட் வந்து ப்ராப்ளம் ஆகிடுச்சுங்க, சரிங்களா? இப்போ லைட் ஒன்று எரியல, ஃபிக்ரிங் ஆகிடல, ஏதோ ப்ராப்ளம் ஆச்சு. லைட் தான் ஈஸியாக இருக்கும். லைட் ஒன்று ப்ராப்ளம் ஆகிடுச்சு, திடீர்னு நீங்கள் ஆன் பண்ணுறீங்க, ஃப்ளிக்கரிங் ஆகுது, இது எரிய மாட்டேங்குது ஆயிடுச்சு. அப்போ யாரோ வந்து கேட்குறாங்க, அப்போ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது சம் டெக்னிக்கல் இஷ்யூ சொல்லி முடிச்சிடணும். சம் டெக்னிக்கல் இஷ்யூனா என்ன இஷ்யூ, அதாவது அதை வந்து டீட்டெயிலாக கேட்கும். டெக்னிக்கல் இஷ்யூனா சில பேர் புரிஞ்சிடும், சில பேர் புரியாது. லைட்டுனால டெக்னிக்கல் இஷ்யூன்னு சொன்னால் அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. இப்போ என் லைட்டில் என்ன ப்ராப்ளம்னா ஒயரிங் ஃபால்ட்டா, சோக் ஃபால்ட்டா, லைட் ஃபால்ட்டாக கேட்பாங்க, சரிங்களா? இப்போ நார்மலாக வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடுச்சுன்னா டெக்னிக்கல் சம் டெக்னிக்கல் எரர். இப்போ சிஸ்டம் யூஸ் பண்ணுறவங்க நல்லா தெரியும், சம் டெக்னிக்கல் எரர் சார் அப்படின்னா முடிஞ்சு, ஓகே சம் டெக்னிக்கல் எரர், ஓகே நாங்கள் வந்து சீக்கிரமாக ரெடி பண்ணிடுறோம். அந்த மாதிரி சொல்கிறேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ப்ராப்பராக எப்படி மெயில் அனுப்பணும், மெயில் கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியமானது. எப்படி மெயில் கம்யூனிகேஷன், இமெயில் எப்படி ரைட் பண்ணணும் அதை ஃபஸ்ட்டு பார்த்துங்க. ஃபார்மலாக எப்படி பண்ணுறது. ரெண்டாவது வந்து என்னென்ன வேர்டு பர்டிகுலராக யூஸ் பண்ணணும், அது ரொம்ப முக்கியமானது. அதை பற்றி எல்லாம் டீட்டெயிலாக பார்த்துங்க. டெக்னிக்கலாக எப்படி நம்ம வந்து மெயில் அனுப்பணும், அது ஒரு மெத்தட் இருக்குது. அது நீங்கள் போக போக ஃபீல்டில் இருக்கும்போது நல்லாவே உங்களுக்கு புரியும், சரிங்களா? அடுத்து நம்ம 4வது நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன் மேனேஜ்மெண்ட், சரிங்களா? டாக்குமெண்டேஷன் மேனேஜ்மெண்ட் இது வந்து ரொம்ப முக்கியமான ஸ்கில்லு. ஏன் அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, ஒர்க் பண்ணுறீங்க, ஒர்க் பண்ணது வந்து மெயில் மூலியமாக ஒருத்தர் கம்யூனிகேட் பண்ணது இந்த ஒர்க் பண்ண எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்டேஷன் பண்ணி வைக்கணும். ரொம்ப முக்கியமானது டாக்குமெண்டேஷன் தான், ரொம்ப முக்கியமானது. டாக்குமெண்டேஷன் பண்ணணும். எந்த ஒர்க்கு பண்ணாலும் எது பண்ணாலும் ப்ராப்பராக அதுக்கு ஒரு எஸ்ஓபி இருக்குது, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்குது. எல்லா ஃபீல்டுக்கும் பொருந்தும். அது அந்தந்த ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி சில மாடலேஷன் பண்ணியிருப்பாங்க, அந்தந்த ஆஃபீஸ்க்கு ஏற்ற மாதிரி சில மாடலேஷன் பண்ணியிருப்பாங்க சில பேர், சரிங்களா? அதனால் டாக்குமெண்டேஷன் ஒரு ஒர்க்கு நீங்கள் செய்கிறீங்க, அது வந்து ப்ராப்பராக. இப்போது வந்து ஒரு பிளான்ட் இருக்குது. இந்த பிளான்ட்டை வந்து நீங்கள் ஷெட்யூல் வந்து பண்ண போனீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த பிளான்ட்டை ஷெட்யூல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இது வந்து யாருக்கு ப்ராப்பராக அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கணும் ஃபஸ்ட்டு, சரிங்களா? பர்மிஷன் வாங்கணும். அதுக்கப்புறம் வந்து அவங்கள பர்மிஷன் வாங்கணும். அந்த பர்மிஷன் கேட்கும்போது எவ்வளோ டவுன் டைமுக்கு எவ்வளோ ஒர்க் பண்ணுவீங்க, எவ்வளோ ஆஃப் பண்ணுவீங்கன்னு கேட்பாங்க. இந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் கரெக்டாக சொல்லணும். இதெல்லாம் வாயில் சொல்கிறது. இப்போ வந்து நீங்கள் கேட்குறேங்க, இது வந்து நான் இவ்வளோ ஒர்க் பண்ணுவோம், இத்தனை நாள் ஆஃப் பண்ணுவோம், இத்தனை பேர் ஒர்க் பண்ணுவாங்க, இந்த டைமில் காலைல 9 மணிக்கு ஆரம்பிச்சா சாயந்தரம் 5 மணிக்கு தான் நாங்கள் முடிப்போம். இந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, இது எல்லாமே வாயில் சொல்கிறது ஒரு பக்கம் இருக்கும். ரெண்டாவது டாக்குமெண்டேஷன் மெயில் மூலயமா, இந்த இமெயில் கனெக்ஷன் பார்த்தீங்களா, மெயில் மூலயமா சில கம்யூனிகேஷன் நடக்கும். டாக்குமெண்டேஷன் சில ஃபார்முலாஸ் எடுத்து அதில் ஃபில் பண்ணி அதில் சைன் பண்ணி அதெல்லாம் டாக்குமெண்டேஷன் பண்ணி வச்சுக்கணும், சரிங்களா? அதுதான் டாக்குமெண்டேஷன். எல்லா ஒர்க்குமே வந்து நம்ம ப்ராப்பராக டாக்குமெண்டேஷன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நம்ம செஞ்ச வேலைக்கு இருந்தால் ஒரு பலனே கிடைக்கும். ஆடிட் நடக்கும்போது நம்ம டாக்குமெண்டேஷன் தான் பேசும். நம்ம என்ன நம்ம என்ன எப்படிப்பட்டவங்களா பேசுறது ரெண்டாவது, நம்ம டாக்குமெண்டேஷன் தான் பேசும். டாக்குமெண்டேஷன் என்னென்ன டாக்குமெண்ட் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவீங்க, ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. அந்த டாக்குமெண்டேஷன் ஏன் இது யூஸ் பண்ணுறோம், ஏன் இதை ஃபில் பண்ணுறோம், அது டீட்டெயிலாக கேட்டு வச்சுக்கோங்க. அது ரொம்ப முக்கியமானது. டாக்குமெண்டேஷன் ஒர்க் வந்து பார்த்துக்கோங்க. வேணால் நான் வந்து ஆல்ரெடி நம்ம அப்கமிங் வீடியோஸ் நிறைய டாக்குமெண்டேஷன் இந்த மாதிரி நிறைய வீடியோ வரப்போகுது, அதெல்லாம் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? அடுத்து லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா மேன் பவர் மேனேஜ்மெண்ட். மேன் பவர் மேனேஜ்மெண்ட், சரிங்களா? புரியுதுங்களா? மேன் பவர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து நம்மளுக்கு கீழே வந்து ஒரு 10-20 பேர் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க இப்போ உதாரணத்துக்கு இன்னும் எக்ஸாம்பிள் சூப்பராக சொல்கிறதுன்னா, நம்ம ஐபிஎல் மேட்ச் பார்த்துருப்பீங்க, தோனி எடுத்துக்கோங்க. கீழே எவ்வளோ டீம் மெம்பர்ஸ் இருந்தாலும், எவ்வளோ பிளேயர்ஸ் அவங்க கீழே இருந்தாலும் அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணணும், அது வந்து எவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க. நீங்கள் அழகாக நம்ம எல்லாம் பார்த்துருப்போம். எப்படி அந்த ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணணும், நம்ம கிட்ட இருக்கிற ப்ரெஷரை எப்படி நம்ம கீழே டீம் கிட்ட கொண்டு போகக்கூடாது. ரீசெண்டாக நிறைய வீடியோ நீங்கள் ரோஹித் சர்மா கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்படி ஒரு சில டைம் டென்ஷன் ஆகி மக்கள்லாம் வந்து அது நம்ம கீழே டீம் மெம்பர்ஸ் வந்து நம்ம வந்து எப்படி சொல்கிறது பண்ணிங்கன்னா, அவங்க வந்து எல்லாருமே ஒரே மைண்ட் செட்டில் இருக்க மாட்டாங்க, எல்லாம் ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. ஏன்னா நம்ம ஒரு வார்த்தை சொல்கிறோம், அதை நம்பி வந்து அவங்க வேலை செய்கிறாங்க, அவங்க எஃபெக்ட் போடுவாங்க. அதனால் வந்து அவங்க கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் ரொம்ப பார்த்து கவனமாக கொடுக்கணும். அது மூலயமா அவங்க ஒர்க் பண்ணும்போது சில டைம் சில மைண்ட் செட்டில் சில பேர் செய்வாங்க, சில பேர் செய்ய மாட்டாங்க, சில பேர் ரொம்ப சுமைத்தனமாக இருப்பாங்க, சில ஒரு மைண்ட் செட்டில் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே நம்ம அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணி தட்டி கொடுத்து வேலை வாங்கி முடிக்கணும். அந்த மேன் பவர் ஹேண்டில் பண்ணணும்.
அது வந்து அந்த சொன்ன டைமுக்குள்ள நம்ம வந்து அந்த ப்ரொடக்ஷன் வந்து பாதிக்காமல் கரெக்டாக முடிச்சு கொடுக்கணும். அதுவும் ரொம்ப முக்கியமானது. மேன் பவர் மேனேஜ்மெண்ட் தான், அதுதான் மேன் பவர் மேனேஜ்மெண்ட். நிறைய இருக்குது, சொன்னால் போய்கிட்டே இருக்கும். நான் சின்ன ஹிண்ட் மாதிரி உங்களுக்கு கொடுத்துட்றேன், நீங்கள் எல்லாம் பார்த்துக்கோங்க. நான் சொன்னதும் கேட்டுக்குங்க, நீ தனியாக சர்ச் பண்ணி பார்க்காம பார்த்துக்கோங்க, இல்லை யார்கிட்ட கேளுங்க. அதிகமாக வந்து நீங்கள் வந்து நான் இந்த டாபிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டில் வேலை செய்கிறவங்க கேட்டு பாருங்கள், கரெக்டாக சொல்லுவாங்க. சும்மா மற்றவங்ககிட்ட அந்த இதெல்லாம் கேட்டிங்கன்னா அவங்க ஒரு மாதிரி சொல்லுவாங்க. யார் எந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்க கிட்டே போயிட்டு டெக்னிக்கல் ஸ்கில் என்னங்க சார், எலக்ட்ரிக்கல் சேஃப்டியை பற்றி சொல்லுங்கள், கம்யூனிகேஷன் ஸ்கில், அதாவது மெயில் கம்யூனிகேஷன் சொல்கிறாங்க என்னங்க சார், பிஸ்னஸ் இங்கிலீஷ் சொல்லுவாங்க, ஃபார்மல் மெயில் எப்படிங்க அனுப்புறது, அந்த மாதிரி கேட்டு பாருங்க, அவங்க கரெக்டாக சொல்லுவாங்க. டாக்குமெண்டேஷன் மேனேஜ்மெண்ட்டாக என்னங்க சார், அப்படி அந்தந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணுற ஆளுங்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க பக்காவாக சொல்லி தருவாங்க, உங்களுக்கு புரியும். அப்போ அவங்க சொல்கிறதுக்கும் நீங்கள் வேலை செய்யறதுக்கு கனெக்ட் ஆகும். சரிங்களா? மேன் பவர் மேனேஜ்மெண்ட்னா ஒரு 10 பேருக்கு உங்கள் கீழே ஒர்க் பண்ணி அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது. மேன் பவர் மேனேஜ்மெண்ட் நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆனால் பார்க்கறது ஒன்று, வேலை செய்யும்போது வேறு. நீங்கள் எந்த ஒரு டென்ஷன் ஆகாமல் கூலிங்காக வேலை செய்கிற ஒரு கூல் மைண்டோட நீங்கள் அவங்கள மெயின்டைன் பண்ணுறது தான் முக்கியமான விஷயம். எப்பவுமே வந்து நான் பர்சனலாக கற்றுக்கிட்ட வரைக்கும் விஷயம் பார்த்தீங்கன்னா, அவங்கள தட்டி கொடுத்து அவங்கள வேலை வாங்கி நம்ம கரெக்டாக முடிக்கணும். அவங்க முடியலன்னு சொன்னாலும் நம்மளால் முடியும், வா பண்ணி கொடுக்கணும். அது வந்து அந்த முடியும்னு சொல்லி நீ வாயில் சொல்கிறது இல்லை, அந்த வேலையை நீங்களும் கூட இறங்கி செய்யணும். எப்பவுமே மேலே இருந்துக்கிட்டு கை கட்டிக்கிட்டே செய்யடானா யாரும் செய்ய மாட்டாங்க. நீங்கள் கூட இறங்கி வா நம்ம சேர்ந்து பண்ணலாம் கை தூக்கும் தான் அவங்களும் ஒரு எனர்ஜி வந்து ஒரு இதோ வந்து ஆர்வமாக செய்வாங்க. அப்போ தான் அந்த வேலையை சீக்கிரம் முடியும், எல்லாம் செய்ய முடியாது, தள்ளி போய்கிட்டே இருக்கும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். தேங்க்யூ. ஓரளவுக்கு எல்லாருமே உங்களுக்கு முக்கியமாக கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இது ரொம்ப நான் வந்து பர்சனலாக சொல்ல வேண்டிய விஷயம். இதெல்லாம் நீங்கள் ஸ்கில்ஸும் நீங்கள் லைஃப்பில் டெவலப் பண்ணிட்டாலே நல்லா வந்து ஒரு அடுத்தது க்ரோத் லெவல் ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் ஈஸியாக போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேஷன் நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்னா கேளுங்க, ஏதாவது தப்பாக மிஸ் பண்ணியிருந்தால் சொல்லுங்கள். நான் அடுத்த வரப்போகிற வீடியோ நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? கரெக்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக தான் நான் சொல்கிறது, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்க தெரியப்படுத்துங்க. அதுதான் பெரிய ஒரு முக்கியமான விஷயம் அது. சரிங்களா?